விடுமுறை தினம் என்பதால் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவி போல் கொட்டும் தண்ணீரில் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருவது நம்ம கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையாகும். பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த கொடிவேரி அணையானது சுமார் 15 அடி உயரத்திலிருந்து 300 மீட்டர் நீளத்திற்கு அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதாலும் இந்த அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கோடை விடுமுறை காலங்களில் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 10,000 முதல் 15,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். அதே போன்று ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கிற போது இங்க பாதுகாப்பாக குளிக்க முடியும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம அணையோட மேல் பகுதிகளில் பரிசல் பயணம் செய்ய முடியும். அந்த பரிசல் பயணம் என்பது பாத்தீங்கன்னா அணையோட மேல் பகுதியில பவானி ஆற்றங்கரையோரமாக சுமார் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை சுற்றி காண்பிப்பதும், அதே போன்று அருவியில் குளித்துவிட்டு மேல் பகுதியில் பூங்காவில் விளையாடுவதும், கடற்கரை போன்ற அந்த மணல் பரப்பில் அமர்ந்து பெண்கள், குழந்தைகள் உற்சாகமாக விளையாடுவதும் இந்த அணைக்கு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு நபருக்கு 5 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படும் இந்த கொடிவேரி அணைக்கு ஒரு குடும்பத்தினர் வந்தால் மிக குறைந்த செலவிலேயே ஒரு விடுமுறையை முழுமையாக கழிக்க முடியும் என்பதாலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 மாத காலமாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்த சூழ்நிலையில் இந்த கொடிவேரி அணைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் 2 மாதத்தில் மட்டும் 2,70,000 பேர் வந்துள்ளனர். அதே போன்று இன்று விடுமுறை தினம் என்பதாலும் இந்நிலை தொடர்ந்து மழை இருந்தாலும் கூட இந்த விடுமுறை தினத்திலும் கூட இன்றும் கூட சுமார் இன்று காலை முதல் இதுவரை 5,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணைக்கு வருகை தந்துள்ளனர். இங்க வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவி போல் கொட்டக்கூடிய தண்ணீர், அதாவது குளிர்ந்த தண்ணீர் ஐஸ் போன்று இருப்பதாக கூறி அணையை விட்டு அந்த குளிக்கும் பகுதியை விட்டு வெளியேற மனமில்லாமல் 3 மணி முதல் 4 மணி நேரம் வரை குளித்து மகிழ்வதும், பரிசல் பயணம் மேற்கொண்டு அங்கு விற்பனை செய்யக்கூடிய உணவு வகைகள், மீன் வகைகளை சாப்பிட்டும் உற்சாகமாக பொழுதை கழித்து வருகின்றனர். இந்த அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே அந்த அருவியில் குளிக்கும் பொழுது ஒரு புதிய உற்சாகம் ஏற்படுவதாகவும் மன அழுத்தம் நீங்குவதாகவும் கூறிய தொடர்ந்து இந்த அணைக்கு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். சமீப காலமாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும், குறிப்பாக கோவை, திருப்பூர், சேலம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், கர்நாடக மாநிலம் மைசூர், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு மாநில பெருநகரங்களிலிருந்தும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.